கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 2 தமிழர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு நாட்டையே உலுக்கி இருக்கும் நிலை. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தின் அருகே உள்ள வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் சுமார் 500 குடும்பங்கள் மாயம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவின் எழில் கொஞ்சும் பகுதி வயநாடு. ஆனால் இன்று அந்த மண் புதைந்த கண்ணீர் தேசமாய் மாறி நிற்கிறது. வெறும் 4 மணி நேரத்தில் ஏற்படுத்திய கனமழை நிலச்சரிவுதான் கேரளாவின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமான வயநாட்டையே மண்ணுக்குள் புரட்டி போட்டுள்ளது. காட்டாற்று வெள்ளத்துடன் மலை உச்சியிலிருந்து அடித்து வரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ராட்சத பாறைகள் மற்றும் ராட்சத மரங்கள் அந்த பகுதியையே புரட்டி போட்டிருக்கிறது. இந்த இயற்கை பேரிடரில் சிக்குண்ட நூற்றுக்கணக்கான வீடுகளில் உள்ளவர்கள் உயிரற்ற உடல்களாய் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இயற்கை பேரிடருக்கு உறவுகளையும் உடைமைகளையும் பறிகொடுத்த ஆயிரக்கணக்கானவர்கள் பரிதவித்து நிற்கின்றனர். நிலை குலைந்த தேசத்தை மீட்டெடுக்க பெருவெள்ளம் மழை என பொருட்படுத்தாது மக்களை காக்க கிளை முதல் மாநிலம் வரையிலான SDPI கட்சியின் தன்னார்வ மீட்பு குழுவினர் களம் இறங்கியுள்ளனர். மக்களை அவர்களின் துயரத்தில் இருந்து காக்க இரவு பகல் மழை வெள்ளம் பாராது களத்தில் பம்பரமாய் சுழன்று வருகின்றனர். குழுவாக சென்று மண்ணுக்குள் புதையுண்டு கிடக்கும் உடல்களை தோண்டி எடுத்து அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பாரதூரமான பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் SDPI தன்னார்வலர்கள். நவீன கருவிகள் இல்லாத நிலையிலும் யாரும் செல்ல முடியாத அந்த காட்டாறு வெள்ளத்தில் SDPI கட்சியினர் குழுவாக இணைந்து ரப்பர் டியூபின் உதவியுடன் சென்று மக்களை மீட்டு வருகின்றனர். நிலச்சரிவால் மண்ணில் புதைந்த வீடுகளின் கூரைகளை பெயர்த்து அங்கு யாரும் இருக்கின்றனரா என்று தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். SDPI கட்சியினர் ராணுவம், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், மாநில மீட்பு குழுவினர், பேரிடர் மீட்பு குழுவினருடன் இணைந்தும் மாநில மற்றும் தேசிய நிர்வாகிகளின் அறிவுறுத்தலின் பேரிலும் SDPI கட்சியின் மீட்பு குழுவினர் மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்.